தூயாவின் பெயராலே ஆமென். இப்பொழுது நம்முடைய இளைஞர் பணிக்குழுவின் இயக்குனர் அருத்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பேசவும் மற்றும் நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் இறைவனிடமிருந்து பெற்றுத்தர அவரை நான் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? வெரி குட் ஈவினிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கேக்குது ஃபாதர். ஹலோ கேக்குதா? ஓகே ஓகே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் துவங்கிய இந்த ஜெப வழிபாடு யாருக்குமே தெரியாது இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆலமரம் போல் விருட்சம் அடைவோம் அப்படின்னு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக நிச்சயமாக வரலாறு ஒரு சிறிய முயற்சி. அந்த முயற்சி நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த கடுகு விதை போலதான். விதை கடுகு சிறிய அளவு, கண்ணு கூட தெரியாது. ஆனால் அது விதைக்கும் பொழுது அது ஒரு பெரிய மரமாக, பல பறவைகள் தங்குகிற இடமாக, ஒரு எல்லோரும் இணைந்து தங்கி பலன் பெறுகிற ஒரு ஆலமரமாக நம்முடைய ஜெப வழிபாடு துவங்கி இருக்கிறதுனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக கருதுகிறோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போது நாம் காணுகிற இளைஞர் இயக்கம். எல்லா இடங்களிலும், நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகிறது. மிக சிறப்பாக செயல்பாடுகள் எடுத்து செல்லப்படுகிறது என்றால் அதனுடைய துவக்கம் இந்த ஜெப வழிபாடு. அன்னை மரியாள் நம்மை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. நம் விவிலியத்தில் படிப்பது போல இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும், குறிப்பாக இன்று ஜெப வழிபாட்டை வழிநடத்தியவர்களும் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் எந்த நேரத்திலும் பல இடர்வரினும் தொடர் பயணம் என்பது போல பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து இணைந்து நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மிக அற்புதமாக இன்றைய வழிபாடு அமைந்திருந்தது. ஜெப வழிபாடு, ஜெபக்குழு மிக சிறப்பாக இந்த சோஃபியா தங்களுடைய பெயர், அந்த ஜெபம் அதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் துவங்கும் பொழுது நிறைய ஃபாதர்ஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் யூத். வேணாம்ப்பா, யூத்தே வேணாம்ப்பா, அவங்க சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க. அதையெல்லாம் உடைத்து, அதையெல்லாம் எதிர்த்து இன்று இளைஞர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்வார்கள். அவர்களுக்கான தளங்களை கொடுக்கும் பொழுது மிக அற்புதமாக செய்வார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு முழு முதலாய், அச்சாணியாய், அடித்தளமாய் என்பது இந்த ஜெபக்குழு. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்மோடு இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலருடைய அந்த உழைப்பு, ஆண்டவருக்காக உயிர் தியாகம் செய்தது இன்று உலகம் முழுவதும் விருட்சமாய் இருந்தது போல நம்முடைய இந்த ஜெப வழிபாடு இந்த உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதுதான் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைய நாள் வரை மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜெப வழிபாடு ஜெபக்குழு, அதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1050வது நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் தலைவராக 3 ஆண்டுகள் முனைப்போடு எந்த விதத்திலும் பின்வாங்காமல் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்த ரெஜிலன் அவருக்கும், அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் என மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய முயற்சிகளை நிறைவாக ஆஸ்வதிப்பார். அன்னை மரியாள் நம்மோடு இருப்பார். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் அனைவரையும் ஆஸ்வதித்து நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.